அமெரிக்காவும் ஈரானும் இன்னைக்கு பாகிஸ்தான்ல மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில ஈடுபட இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில யார் அப்பர் ஹேண்ட்ல இருக்கா, யார் டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்கா அப்படிங்கறத பத்தியும், இந்த பேச்சுவார்த்தைக்கு புறப்படும் போதே ஈரான் உலக நாடுகளுக்கு ஒரு மெசேஜோட தான் புறப்பட்டு போயிருக்காங்க. அந்த மெசேஜ் என்ன? தொடக்கத்துல இருந்தே இந்த போர் தப்பான போர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த போரை தேவையில்லாம தொடங்கிட்டாங்க, இஸ்ரேல் தான் அட்டூழியம் பண்ணுது அப்படின்னு வெளிப்படையாக பேசிட்டு இருந்த ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு நாட்டினுடைய அதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ சாnchez தான். இப்பவும் அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் அமெரிக்கா தரப்புல இருந்தும் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட போற முக்கியமான நபர்கள் இஸ்லாமாபாத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஈரான் தரப்புல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்துகிட்டே இருந்துச்சு. காரணம், லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்க கொடுத்த அந்த 10 அம்ச பரிந்துரைகள்ல லெபனான் மேலையும் தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்தி இருந்தோம். ஆனால் அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கேட்கல. இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படிங்கிறது உறுதிப்படாமையே இருந்துச்சு. கடைசி நேரத்துல தான் அவங்க கிளம்பியிருக்காங்க. ஈரான் தரப்புல இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க? ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தையை தலைமை தாங்கிறது ஈரான் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் எம்பி கலிபாஃப். அவர் தலைமையில வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய உறுப்பினர் அலி அக்பர் அகமதியான், இது போக ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க், இங்க நம்ம ரிசர்வ் பேங்க் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஈரானுடைய ரிசர்வ் பேங்கினுடைய தலைவர் நாசர் ஹெமாட்டி அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தையில சில முக்கியமான நபர்கள் பங்கேற்கிறாங்க. போர் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க் தலைவர் எல்லாம் போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக ஈரான் மேல எந்தெந்த பொருளாதார தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டுச்சோ, ஈரானுடைய சொத்துகள் இங்கெல்லாம் முடக்கப்பட்டுச்சோ, அதையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமான பாயிண்டாக ஈரான் வச்சிருக்கிறது இதன் மூலமாகவே நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, அமெரிக்கா தரப்புல யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இல்லாத ஒரு புதிய நபர் இதெல்லாம் வந்து சேர்ந்திருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ் இதுல பங்கேற்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய தேர்வுன்னு செய்திகள் வெளியே வருது. ஏன் அப்படின்னா, ஜேடி வான்ஸ் ஒரு வலதுசாரியாக இருந்தாலும், ட்ரம்பினுடைய ஆதரவாளராக இருந்தாலும், தொடக்கத்துல இருந்தே இவர் போருக்கு எதிரான ஒரு மனிதராக தான் இருந்திருக்காரு. அந்த அடிப்படையில தான் ஜேடி வான்ஸை இந்த பேச்சுக்கு அழைக்கணும் அப்படின்னு ஈரான் சொன்னதாகவும் தகவல் வருது. வழக்கம் போல அமெரிக்காவினுடைய மிடில் ஈஸ்டுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பினுடைய மருமகன் ஜேட் குஷ்னர், இவங்க எல்லாருமே இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்கிறதுக்காக இஸ்லாமாபாத் வந்திருக்காங்க. ஈரான் தரப்புல வந்திருக்கவங்களுக்கும் அமெரிக்கா தரப்புல வந்திருக்கவங்களுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸை பாருங்களேன். ஈரான் தரப்புல வந்தவங்க எல்லாருமே PhD படிச்சவங்க, மிக முக்கியமான அரசு பொறுப்புகள்ல இருக்கிறவங்க, சர்வதேச அளவுல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டவங்க. அதுவே அமெரிக்கா தரப்புல ஜேடி வான்ஸ் மட்டும்தான் மிக உயரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தராக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதை தாண்டி ஸ்டீவ் விட்காஃபும் ஜேட் குஷ்னரும் ஒரு பிசினஸ்மேன்ஸ், அவங்களே இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த பிசினஸ்மேன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் போதுதான் 2 முறை இஸ்ரேல் நடுவில் புகுந்து அதை தாக்குதல் நடத்தி கெடுத்தாங்க. பிப்ரவரி மாசம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில ஸ்டீவ் விட்காஃபும் ஜேட் குஷ்னரும் தான் அமெரிக்கா தரப்புல பங்கேற்றாங்க. ஈரான் அந்த அணுசக்தி திட்டத்தை நாங்க கைவிடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, அதுக்கு ஸ்டீவ் விட்காஃபும் ஜேர்ட் குஷ்னரும் ட்ரம்ப் கிட்ட சொன்ன விஷயங்கள் தான் முக்கியமான காரணம்னு செய்திகள் வெளியாச்சு. இவங்க பேச்சை கேட்டுதான் ட்ரம்ப் இந்த போருக்கு போலாம்னே முடிவு பண்ணாருன்னு சொல்றாங்க. அந்த கசப்பான அனுபவங்களால ஏற்கனவே 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதால தான் இந்த முறை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாரு, நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு சீரியஸாக தான் வரோம், ஆனா அமெரிக்கா மேல எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேச்சுவார்த்தைக்கே வராங்க. ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு விமானத்துல கிளம்பி இஸ்லாமாபாத் வந்தாங்க. அந்த விமானத்துல இந்த பேச்சுவார்த்தை குழு மட்டும் கிடையாது, அவங்களோட சேர்ந்து 168 குழந்தைகளும் வந்தாங்க. குழந்தைகள் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த குழந்தைகள் எல்லாம் உயிரோட இல்லை. அவங்களுடைய ரத்தம் படிந்த அந்த பேக் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கு. அவங்களுடைய பழைய போட்டோ மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கு. அந்த போட்டோவையும் அந்த பேகையும் அந்த குழந்தைகளுடைய நினைவாக இந்த விமானத்துல வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர் தொடக்கத்துல ஈரானுடைய மினாப் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த சின்னஞ்சிறு குழந்தைகள். அவங்க மேல அமெரிக்கா டபுள் டாப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே இடத்துல 2 முறை ஏவுகணை தாக்குதல் நடத்தி அந்த 168 குழந்தைகளையும் கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய நினைவாக தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு, இந்த விமானத்துக்கு மினாப் 168 ஃபிளைட் அப்படின்னு ஈரான் பேர் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஈரான் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெசேஜ் இதுதான். பேச்சுவார்த்தைக்கு கிளம்பும் போதே இத்தனை அப்பாவி உயிர்களை சின்னஞ்சிறு குழந்தைகள்னு கூட பார்க்காம கொண்டு இருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும்.
அந்த ரத்தத்துக்கு எல்லாம் சரியான நீதியை பெறாமல் நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறத ஈரான்ல இருக்கிற மக்களுக்கும் சரி, உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கும் சரி ஒரு மெசேஜை கொடுத்துட்டு தான் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கே கிளம்பியிருக்காங்க. இதுல என்ன வேதனையான விஷயம்னா 168 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, 2000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் ஈரான்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அதையெல்லாம் பத்தி பெருசா பேசல. ஆனா அமெரிக்க ராணுவ வீரர்கள் 13 பேர் இந்த போர்ல கொல்லப்பட்டதை அமெரிக்காவில் ரொம்ப பெரிய விஷயமாக பேசிட்டு இருக்காங்க. இதுதான் வேதனையா இருக்கு. அமெரிக்காவுடைய உயிர்கள் எல்லாம் உசத்தி ஈரான்ல இருக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க, அவங்களுடைய உயிர்கள் எல்லாம் மதிப்பே இல்லை அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாடு இருக்கு. சரி, அமெரிக்கா தான் அப்படி இருக்கு அப்படின்னா உலக நாடுகளும் இதுவரைக்கும் அந்த 168 குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு யாருமே கேட்கல. அதனாலதான் ஈரான் அந்த 168 குழந்தைகளுக்கும் நியாயம் கேட்டு அவங்களுக்கு அந்த இருக்கைகளை ஒதுக்கி இந்த விமானத்துல பயணிச்சிருக்காங்க. சரி, இந்த பேச்சுவார்த்தையில இருக்கிற மிக முக்கியமான 5 அம்சங்கள் என்ன? ஈரான் தரப்புல மொத்தம் 10 ப்ரொபோசலை வச்சிருக்காங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போற இந்த 5 விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது, சிக்கலானதும் கூட. முதல் விஷயம், லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது. பேச்சுவார்த்தைக்காக ஈரான் தரப்புல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபஃப் அவர் ஒரு பதிவை போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னும் லெபனான் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கு, அது நிறுத்தப்படல. அதே மாதிரி ஈரானுடைய சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் முடக்கப்பட்டுச்சோ அதையும் விடுவிக்கிறதாக சொன்னாங்க, அதையும் விடுவிக்கல. இந்த நிலைமையில நாங்க எப்படி பேச்சுவார்த்தைக்கு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை அவர் போட்டிருந்தாரு. இஸ்ரேல் லெபனான் மேல நடத்துற தாக்குதலை தொடர்ந்தாங்க அப்படின்னா நாங்களும் வேற வழியே இல்லாம தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரும்பவும் தாக்க நேரிடும் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே எச்சரிச்சிருந்தாங்க. ஏன் இவ்வளவு தூரம் லெபனானே அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஈரானுக்கு ஆதரவாக தான் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தான் முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது வேற. ஆனா அந்த காரணத்தை வச்சு நாங்க ஹெஸ்புல்லாவை அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் லெபனான்ல இருக்கிற பொதுமக்களை கொத்து கொத்தாக கொண்டுகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 300 பேருக்கு மேல கடந்த 2 நாட்கள்ல கொல்லப்பட்டாங்க. அப்பாவி பொதுமக்கள் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ், நம்ம எவ்வளவு கடன் போட்டு ஒரு வீட்டை வாங்குறோம், அதே மாதிரி தான் லெபனான் மக்களும் அவ்வளவு கடன் வாங்கி வீட்டை வாங்கினாங்க. அந்த வீடுகளை எல்லாம் ஒரே குண்டுல முழுமையாக தகர்த்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஹெஸ்புல்லா ஈரானோட சப்போர்ட்ல இருக்கிற ஒரு அமைப்பாகவே இருந்தாலும் தங்களுக்காக உதவிக்கு வந்த ஹெஸ்புல்லாவும் லெபனானும் இப்போ தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஈரான் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் லெபனான் மேல உடனடியாக தாக்குதல் நிறுத்தம் வேண்டும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையிலையும் அதை தான் முதல் பாயிண்டாக வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் கடல் பகுதியை நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ஒவ்வொரு கப்பலுக்கும் வசூலிக்க போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்பவே ஒரு சில கப்பல்களுக்கு நாங்க வசூலிச்சிட்டோம் அப்படிங்கிற தகவலையும் ஈரான் சொன்னதாகவும் செய்திகள் வெளியாகுது. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரானும் ஓமனும் சேர்ந்து கட்டுப்படுத்துவாங்க. அதுக்கு தொகை வசூலிக்கப்படும். அதனுடைய பாதுகாப்பு ஈரானுடைய ராணுவ படைகளோட கோஆர்டினேட் பண்ணி தான் கொடுக்கப்படும். எந்த கப்பலும் தன்னிச்சையாக எங்களை கேட்காம அந்த வழியாக போக முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய மிகப்பெரிய டிமாண்ட். மூணாவது, ஈரானுடைய அணுசக்தி திட்டம். யுரேனியம் செறிவூட்டலை மக்களுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்த அனுமதிக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய நீண்ட நாள் கோரிக்கை. நாங்க ஆயுத தேவைக்காக அதை பயன்படுத்த போறது கிடையாது, அப்படி எங்களுக்கு ஒரு நோக்கமும் கிடையாது அப்படின்னு இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே ஈரான் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப திரும்பவும் அதே நிலைப்பாடுல ஈரான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாலாவது, பொருளாதார தடைகள். ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கி வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா போட்ட இந்த பொருளாதார தடைகள் மூலமாக தான். குறிப்பா எண்ணெய், எரிவாயு போன்ற பல்வேறு ஏற்றுமதிகளுக்கான அந்த பணம் அப்படிங்கிறது ஈரானுக்கு வராம இருக்கு. பல்வேறு நாடுகள் கொடுக்க வேண்டிய பணம் டாலர்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அதெல்லாம் ஈரானுக்கு வந்து சேராம இருக்கு. ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை அமெரிக்கா வச்சிருக்காங்க. அதன் மூலமாக தான் இந்த பேமெண்ட் எல்லாமே நடக்கும். அந்த பேமெண்ட்ல ஈரானை முடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஈரானுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராம இருக்கு. அது அவங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ அந்த தடைகளை நீக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய மிக முக்கியமான டிமாண்டாக இருக்கு. ஐந்தாவது, ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். லெபனான்ல ஹெஸ்புல்லா, காசாவில் ஹமாஸ், ஏமன்ல ஹவுதிகள் அப்படின்னு இன்னும் எங்கெங்கெல்லாம் அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு ஆயுத குழுக்கள் இருக்காங்களோ அவங்க மேல நடத்தப்படுற தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு ஈரான் வலியுறுத்துறாங்க. சரி, இதெல்லாம் ஈரான் வைக்கிற டிமாண்ட்ஸ். இந்த டிமாண்டுகளை அமெரிக்கா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற எதையுமே அமெரிக்கா ஏத்துக்கிற மாதிரி தெரியல. முதல் விஷயம், லெபனான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துல இல்லை அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸும் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. லெபனானுக்காக இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கணுமா அப்படிங்கிற முடிவை ஈரான் தான் எடுக்கணும் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொல்லிட்டு தான் அவர் இஸ்லாமாபாத்துக்கே கிளம்பினாரு. அதனால லெபனான் பத்தி இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியல. லெபனான் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது திரும்பவும் ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையில அந்த போரை தொடங்குறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அமையவும் வாய்ப்பு இருக்கு.
இரண்டாவது, ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை எக்காரணம் கொண்டும் அவங்களுடைய யுரேனியத்தை நாங்கள் சிறிவூட்ட அனுமதிக்கவே மாட்டோம், ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவும் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா தெளிவாக பேசுறாங்க. மூணாவது, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பத்தி பேசும்போது டொனால்ட் ட்ரம்ப் 2 விஷயங்களை சொல்றாரு. ஒன்னு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் நிரந்தரமாக திறக்கப்படும், எந்தவித கட்டணமும் இல்லாம பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்படும். அப்படி இல்லைன்னா ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வழி நடத்துவாங்க. இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும், ஆனால் எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க திறந்துருவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. What's going on? They're militarily defeated, and now we're going to open up the Gulf with or without them. But that'll be open. We're going to be, or the Strait as they call it. And I think it's going to go pretty quickly. And if it doesn't, we'll be able to finish it off. One way or the other, it's going well. The Navy's gone. The Air Force is gone. All anti-aircraft is gone. The leaders are gone. The whole place is gone. So we'll see how it turns out. So it's JD, it's Steve, and Jared. They have a good team, and they meet tomorrow. We'll see how it all works out. You're not going to let them toll the strait, are you? I mean, it's international. No, we're not going to let that. It's international water. If they're doing that, nobody knows if they're doing that. But if they're doing that, we're not going to let that happen. ஆனா ஈரான் அதை நிச்சயமாக ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது எங்களுடைய இறையாண்மை மிக்க கடல் பகுதி, எங்களுக்கும் ஓமனுக்கும் மட்டும்தான் அதுல அதிகாரம் இருக்கு, அது எதுக்கு நாங்க உங்களோட சேர்ந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற கேள்வியை ஈரான் கேட்பாங்க. ஸோ அதனால அதை அவங்க ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அடுத்து முக்கியமா அமெரிக்கா வைக்கிற டிமாண்ட் ஈரானுடைய ஏவுகணை திட்டங்கள், ஏவுகணை தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையுமே அழிக்கணும், முடக்கணும் அப்படிங்கிறது தான். அதை நிச்சயமாக ஈரான் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைக்கு நடுவில் அத்துமீறி இப்படி ஒரு தாக்குதல் நடத்தும் போது தங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு ஈரான் கையில் இருக்கிறது இந்த ஏவுகணைகள் மட்டும்தான். அதை வச்சுதான் 40 நாட்கள் இந்த போரை அவங்க எதிர்கொண்டாங்க. அதனால நிச்சயம் அந்த ஏவுகணை திட்டங்கள்ல எந்த விதமான சமரசமும் செஞ்சுக்கவும் ஈரான் முன் வர மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, இந்த டிமாண்டை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுல யார் கை ஓங்கி இருக்கு, யார் ஸ்ட்ராங்காக டிமாண்ட் வைக்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக ஈரான் தான். காரணம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். ஈரானுக்கு அணு ஆயுதம் தேவைப்படுதோ இல்லையோ, அதை அவங்க தயாரிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அதை விட மிகப்பெரிய அணு ஆயுதம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதை இந்த போர்ல அவங்க டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கொஞ்ச நேரம் முடக்கினாங்க அப்படின்னா உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மட்டும் எக்காரணம் கொண்டும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை தான் ஒரு ட்ரம்ப் கார்டாக ட்ரம்ப்புக்கு எதிராகவே அவங்க பயன்படுத்துவாங்க. இன்னும் கேட்டா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்க முடியாம ட்ரம்ப் திணறினார் அப்படிங்கிறது தான் உண்மை. அமெரிக்கானுடைய கடற்படை அனுப்புறதுக்கும் அவருக்கு தயக்கம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. அதே மாதிரி உலக நாடுகளுடைய ஹெல்ப் எல்லாம் கேட்டாரு. நேட்டோ உட்பட யாருமே எங்களுடைய கடற்படைகளை நாங்க அனுப்ப முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனாலதான் வேற வழியே இல்லாம போரை முடிக்கிற கட்டாயத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கும் அமெரிக்கா தள்ளப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாத்தீங்கன்னா இந்த போர்ல எதெல்லாம் தங்களுடைய இலக்குகள் அப்படின்னு சொன்னாங்களோ அது எதையுமே அமெரிக்காவில் அடைய முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய வீக் பாயிண்ட். அமெரிக்கா தங்களுடைய ஸ்ட்ரென்த்னு ஒரு விஷயத்த வேணா சொல்லலாம், ஈரான் மேல போட்டிருக்கிற பொருளாதார தடைகள். அந்த பொருளாதார தடைகளை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேணா ஈரானை சில விஷயங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அதை தாண்டி ஈரானுடைய பெரும்பான்மையான டிமாண்டுகள் தான் இதுல ஏற்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கணிப்பாக இருக்கு. அப்படி ஏற்கப்படலை அப்படின்னா திரும்பவும் பேச்சுவார்த்தை தொடரும். இந்த 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள ஒரு முடிவு எட்டப்படலை அப்படின்னா திரும்பவும் போர் தொடங்குறதுக்கான சூழல் தான் இங்க நிலவுது. ஈரான் அவ்வளவு சாதாரணமாக இந்த பேச்சுவார்த்தையை எடுத்துக்கிறது கிடையாது. அமெரிக்கா அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஈரான் இதை ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. 2015 ஒபாமா அரசாங்கத்துல JCPOA அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை அமெரிக்காவும் ஈரானும் போட்டுக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. அவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது 2 வாரங்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய சந்தேகம் தான். இன்னொரு பக்கம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வர செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில ஹெஸ்புல்லா பங்கேற்கல, லெபனானுடைய அரசாங்கம் தான் பங்கேற்கிறாங்க. அதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹெஸ்புல்லா அப்படிங்கிறது ஒரு ஆயுத குழு, லெபனான் அப்படிங்கிறது அங்க இருக்கிற அரசாங்கம். லெபனான் அரசாங்கத்துக்கு தனி ராணுவம் இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு இஸ்ரேல் சம்மதிச்சிருந்தாலும் லெபனான்ல தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பதிலுக்கு ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்படி லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காரு நெத்தன்யாஹூ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு பதிவின் மூலமாக விளக்கம் சொல்றாரு. வர ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாஹூ மேல ஊழல் வழக்கு விசாரணை திரும்பவும் தொடங்கி இருக்கு. அந்த வழக்கு விசாரணை நடக்கக்கூடாது அப்படின்னா லெபனான் மேல தாக்குதல் நடத்தணும், ஈரான் மேலேயும் தாக்குதலை தொடரணும் அப்படிங்கிறதான் நெத்தன்யாஹூனுடைய திட்டம். அதுக்குதான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அமெரிக்கா இதை அனுமதிக்க போறாங்களா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவெடுக்கணும்னு
அப்பாஸ் அராக்சி தன்னுடைய பதிவுல குறிப்பிடுறாரு. அவர் சொல்றது உண்மையா? நெத்தன்யாஹு மேல வழக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கு இல்ல, வழக்குகள் இருக்கு. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. மிக காஸ்ட்லியான பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு அந்த பரிசு கொடுத்த நபர்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் அரசாங்கத்தினுடைய சலுகைகளையும் சட்டவிரோதமாக கொடுத்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்கு. இந்த வழக்கை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் அன்னைக்குதான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதன் பிறகு தொடர்ந்து இஸ்ரேல் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு நாட்டின் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. ஒரு எமர்ஜென்சிக்குள்ளேயே இஸ்ரேலை வச்சிருந்தாங்க. இப்ப அந்த எமர்ஜென்சி நீக்கப்பட்டிருக்கு. அதனால திரும்பவும் நெத்தன்யாஹு மேல வழக்கு விசாரணை தொடங்க இருக்கு. இப்ப நெத்தன்யாஹு தரப்புல என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெபனான் மேல இந்த மாதிரியான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வழக்கு விசாரணையை நீங்க தள்ளி வைக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. அததான் அப்பாஸ் அராக்சி அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இப்படி உலகம் முழுக்க குழந்தைகள், பொதுமக்களை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்காரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு. இப்ப அவருடைய ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கு. கூட்டணியுடைய ஆதரவு இல்லைன்னா அவங்களுடைய ஆட்சி அங்க நிலைக்காது. அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் தீவிர வலதுசாரிகளுடைய பேச்சு நெத்தன்யாஹு கேட்கிறாரு. அதன் அடிப்படையில தான் ஏதோ ஒரு வகையில உலகம் முழுக்க போர்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இஸ்ரேல்ல இருக்கிற எதிர்கட்சிகளை வைக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் வெளிப்படையாக எந்த நாடுமே கண்டிக்கிறது கிடையாது, ஒரு நாட்டை தவிர. ஸ்பெயினுடைய அதிபர் பெட்ரோ சாnchez அவர் தான் இந்த போர் தொடங்கினதுல இருந்து இது ஒரு சட்டவிரோதமான போர், இந்த போரே தேவையில்லாத ஒரு போர், இப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தினது சர்வதேச விதிகளுக்கு மீறினது அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போவும் அதை தான் சொல்றாரு. ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலோட வச்சிருக்கிற உறவை, வர்த்தக ரீதியிலான உறவை நிறுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் செய்யற இந்த மனிதாபிமானமற்ற செயல்களை, போர் குற்றங்களை நம்ம அமைதியாக இருக்கிறதன் மூலமாக நியாயப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறத திரும்பவும் வலியுறுத்தி இருக்காரு. இது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை கோவப்படுத்தியிருக்கு. என்ன தொடர்ந்து நம்மளை எதிர்த்து பேசிட்டே இருக்காரு அப்படின்னு. இப்ப இஸ்ரேலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான அந்த தூதரக உறவை முறிக்கிறதாக நெத்தன்யாஹு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ற வரைக்கும் பாகிஸ்தான்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கல. பேச்சுவார்த்தை நடந்து அதில் என்ன முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.